பார்க்க போறோம்னா நம்ம கேசி பிளாக்ல ஒரு கோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் நைட்டில் எடுக்கல, ஏன்னா எங்கள்கிட்ட நைட் வெர்ஷன் கேமராவே இல்லை. அதனால ஃபோனில் எடுத்தால் தெரியாதுன்னு நினச்சி பகலில் எடுத்துருக்கோம். இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, பகலில் ஒன்றுமே வரான்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க, அது யாருக்கு தெரியும். அதனால் ஒரு ஆப் பேசுகிறேன் எடுத்துனோம். 75 MP அந்த கோஸ்ட் ரேடான்னு ஒரு ஆப்பு. அதை எடுத்து இந்த காற்றுக்கு நடுவில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அது எந்த அளவுக்கு உண்மை அந்த ஆப்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அங்கே இந்த குட்டி ஃபோன் சாங் ஒருத்தர் இருக்கான், பழைய மாடலு. அவனை வந்து நைட் வெர்ஷன் கேமராவாக செட் பண்ணி மேலே ஃபஸ்ட்டு போய் அந்த ஆப் மூலியமாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் அந்த இதை வந்து மாடியில் எங்கேயாச்சும் வச்சு கேமரா ஆன் பண்ணி வந்து இந்த காற்று நடுவில் போய் எஸ்கேப் பண்ணி அதுக்கடுத்து நம்ம கடைசியாக இந்த கேமரா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேசி பேக்குக்கு மேலே தூக்கி விடுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அப்புறம் இந்த பார்த்துக்கலாம். தேருக்கு பேர் கோஸ்ட் ரேடா. இந்த ஆப் வழியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இது தேட போகிறோன்னா மாடியில் தான் தேட போகிறோம். மாடி தான் எங்கள் மாடி. சரி, உள்ளே போயிட்டு ஆப் உள்ளே போயிட்டோம். சரி, ஆன் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. இதை பேசுது காய்ஸ், சிக்னோ என்னப்போ சொல்லிச்சு, என்னன்னு புரியல என்னன்னு. பொறுமையா போவோம். எந்த இடத்துல கத்துக்க, அப்ப எந்த போயாடா இங்கெல்லாம் வந்து போச்சு காய்ஸ். இப்ப வந்துட்டு இருக்குதா, பக்கத்தில் இருக்கு. இங்கே கொஞ்ச நேரம் வச்சா டயர்டாக இருக்குன்னு ஏதோ பேசி அது பார்த்துக்கே வந்திருக்கு. எடுப்போம். இங்கே இருக்கு, அந்தாந்த சைடு இருக்கு, வாங்க போவோம். காணா போச்சு காஸ் பேய். இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. அதனால் இங்கே ஒரு கேமரா வச்சுட்டு போகலான்னு இருக்கோம் நாங்கள். இப்போ இந்த ஃபோன் கேமரா தான் காய்ஸ். இந்த கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நேராக போய் பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம தேடவே இல்லை காய்ஸ், அதனால் இங்கே போய் பார்ப்போம். பகல் டைம்லேயே பேய் வருதுன்னா என்ன காய்ஸ், இது பேய். அது நம்ம சுத்த அதுக்கு கண்ணு இருக்கான்னு தெரியல காய்ஸ். சுத்த எடுத்த போது இப்போ இங்கே இருப்போம் காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே பார்த்தா தெரியும் ஏதோ இருக்கு. இங்கே போய் பார்ப்போம். திரும்பி இங்கே வரும் காய்ஸ். இப்போ இப்படி போயிடுச்சு, நம்மளுக்கு பின்னாடி இருக்க கூட வாய்ப்பு உண்டு. பொறுமையாக திருப்பி பார்ப்போம். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கிஃப்ட் பண்ணிடுறானுங்க. இதுக்குள்ளதான் இருக்கு, போய் பார்ப்போம். காய்ஸ், மாடியில் தான் ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. அதே இடத்துல இப்போ அப்படியே போய் கேமரா எடுத்து இன்னொரு ரவுண்ட் சுற்றுவோம். சரி, ஷார்ட் கொடுத்துட்டு போவோம். பொறுமையாக போவோம்.
தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு உருவம் இருக்குது, அதாவது இந்த இடத்துல தான் இருக்குது. அதனால தான் காய்ஸ் நாங்கள் வந்து இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வரோம். சார் இது எந்த அளவுக்கு கும்பலாம் எனக்கு தெரியாது. பொய் ஆப் ஃபேக்கான ஆப்பாக கூட இருக்கலாம், இல்லை உண்மையான ஆப்பாக கூட இருக்கலாம். இது வீட்டில் வச்சு பேயாக இருக்கலாம். இது பேசுகிற இந்த பேரை பார்த்தாவே வந்துடும். அவைலபிளில் தான் இருக்கு. 75 MBக்கு கொஷின்லாம் கேட்கலாம். எந்த அளவுக்கு டூப்பாக இருந்தால் என்ன பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் செட் பண்ணி அது என்னன்னு தெரில. நாங்கள் இப்போ எடுத்த வீடியோவில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நாளைக்கெல்லாம் எப்படி இந்த வீடியோ வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேசி பிளாக்குக்கு உங்களை மேலே தூக்கி விடுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.